கஞ்சராஜா, உனக்கு மருமகனாக மாயவனாகிய கண்ணன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் ஆயர்பாடியிலே யசோதையனுடைய வீட்டிலே வளருகின்றான். உன் உயிருக்கு ஆபத்தல்லவா, இதை எண்ணாமல் இருக்கின்றது சரிதானா என்று அசரிக வார்த்தை கேட்க, உடனே இந்த கஞ்சனாகப்பட்டவன் சொல்லுகின்றான், பாப்பானுடைய சாபம் ஒண்ணு இருக்கு பார்த்துக்கிடுங்க. நான் ஆயர்பாடிக்கு போனோம்னா என் தலை 1000 சுக்கலா ஒடிச்சு நான் வாழ்வேன் என்று பெரிய சாபம் போட்டிருக்கான் பாப்பான். ஆகினால பாப்பானுடைய சாபம், ஆயர்பாடிக்கு நான் போக மாட்டேன். ஆனதினால் இப்பொழுது அந்த பாலகனை கொல்ல வேண்டுமானால் யாரை விட்டு கொள்ளலாம் என்று யோசனை போடுகின்றான் கஞ்சன். ஆயர்பாடி கிருஷ்ணனை எவரை விட்டு கொண்டிடலாம்? யோதை மகன் கிட்டினனை என்று பலவாறாக யோசனை போடுகின்றான். அவன் யோசனையில் வடமலையிலே வாழுகின்ற பூதனையாகப்பட்டவள் அவன் கண்ணுக்கு தெரிகின்றாள். பூதனையை விட்டால் எப்படியும் கொண்டு விடலாம், பாதி நாடு தருவேன் என்று சொல்லுவோம், அவள் நிச்சயமாக அந்த பாலகனை போய் கொண்டு விடுவாள் என்று வடமலை பூதனைக்கு தூதுவர்களை விட்டு வரவழைத்தான் கஞ்சன். ஆகையினால் தூதுவனே, அதிவிரைவாக சென்று வடமலையால் பூதனையை வரவழைத்து வாடா என்றான். வார்த்தை கேட்ட தூதுவனும் கஞ்சராஜனை வணங்கி தொழுது அவனும் மதுரை பதிகடந்து வாரானே தூதுவனும். காடு, மலை, வனம், வனாந்திரம், கல்லாறு, புனலாறு இப்படிங்கிற இடங்களை எல்லாம் விட்டு குண்டு மலையோடு குமடுமலை கொடிபிடித்தான் மலை கிடந்தான். வடமலையால் ஊதனையால் வாழ்கின்ற அந்த தேசத்திலே வந்தானே ஓட்டனுந்தான். மலை போன்ற பூதனையாள், மலை போன்ற பூதனையாள் வாழுகின்ற இடத்திலே வந்து, வாருமம்மா பூதனையே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். அவர்கள், அந்த தூதுவர்கள் பூதனையை வடமலை பூதாவும் தேடி அவளை கண்டதும் உடனே இந்த தூதுவர்கள் அவளை வணங்கி சொல்லுகின்றார், ஆழ்பாடி ஊரதிலே ஐயோதை மனிதனிலே வார்புருகி வார்த்தது போல் வளருகின்றான் ஒரு பாலகன். யோதை மகன் கிட்டினனை நீ கொன்று வந்ததுண்டால், அந்த பாலகனை கொண்டதுண்டால் உனக்கு பாதி நாடு தருவேன் என்று கஞ்சராஜன் சொல்லியிருக்கின்றார். பாதி நாடு என்றதும் இந்த வடமலை ஆளுகின்ற அந்த பூதனையாகப்பட்டவள் கடுமையான ஆசை உண்டாகிவிட்டது. ஏனென்றால் கஞ்சனுடைய நாட்டிலே பாதி அல்லவா. அவள் பேராசை என்ன செய்து பாருங்க. தூதுவன் கேட்டு துடியிடையாள் பூதநகை 14 என்றபோது, அதாவது பாதி நாடு என்றபோது பாரமலை போலே நகர்ந்தாளே பூதனை. பருமலை போல் உடம்புகளும் வாசி பற்றும் பல்லழகும், கரும்பனை போல் கையும், அவளுடைய அங்கம் கரும்பனை போன்ற கையும், காது 2 சுழகு போல. அப்போ அவ எப்பேற்பட்டவளா இருக்கணும்.
பயமாத்தான் இருக்கு அவளை பத்தி சொல்லும் போது. குழந்தைதனை கொல்லுவதற்கு கொம்பனையால் ஏது செய்தாள் அந்த பூதனை. அந்த குழந்தைய பூதனை எப்படி கொல்லலாம் என்று யோசனை போடுறான். இந்த சின்ன குழந்தையில கொல்லுக்கு ஒரே ஒரு வழி, பசி உண்டாக்கி கேங்க அப்போ பால் கொடுத்தாச்சுன்னா சரி என்று இந்த சூர்பனகையாகப்பட்டவள் ஒரு தனத்தில் நல்ல பாலும் ஒரு தனத்தில் நஞ்சு பாலும் வைத்தாள். அதாவது அந்த பிள்ளை அழும்போது நஞ்சு பாலை கொடுத்தாச்சுன்னா தான் ஈஸா கொண்டு இருந்தாம. அவ எவ்வளவு தந்திரமா வச்சிருக்கா பார்த்தீங்களா? மலை நகண்டு வருவது போல் வாராளே பூதனை. அதிவிரைவாய் தான் நடந்து ஆயர்வாடியிலே வந்து சேர்ந்தாள். அதுவேளை அது சமயம் ஆயிழையால் யோதையம்மை பாலகனை நீராட்டி பாலூட்டி அந்த யோதையம்மையாகப்பட்டவள் அழகாக அங்கமெல்லாம் துடைத்து பாலகனை தொட்டிலே கிடத்தி அந்த பெண்குடியாகப்பட்டவள் அழகாக தாளாட்டி உறங்க வைக்கின்றாள். பாலகனுக்கு நித்திரை வந்தவுடன் அந்த யோதையாகப்பட்டவள் மகன் கண் விழிக்கும் முன் தண்ணீர் கோரி வருவோம் என்று தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு வீடு விட்டு வெளியேறுகின்றாள். அந்த பெண்குடியாகப்பட்டவள் பல பெண்களோடு சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பேசி விளையாடி தண்ணீர் எடுக்க செல்கின்றார்கள். அந்த வேளையிலே இந்த ஆயிழையாள் என்று சொல்லக்கூடிய அந்த பூதனையாகப்பட்டவள் மெல்ல பாலகன் தூங்குகின்ற பக்கத்திலே போய் நின்றாள். பாலகன், அதாவது இந்த கண்ணனாகப்பட்டவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த பூதனையாகப்பட்டவள் தன் உருவத்தை அழகாக கண்ணனின் தாய் என்னுடைய வண்ணத்திற்கு மாற்றி அந்த பாலகன் தூங்குகின்ற தொட்டில் அருகே போய் நின்றாள். அதை அறிந்த கிருஷ்ணன், அதை அறிந்த கிருஷ்ணன் ஆகு என்று அழுதார். இந்த குழந்தைகள் உறங்கும் போது திடீர்னு மேல முழிச்சு அழும் பார்த்தீங்களா, அதே போல அழுதார். அழுத நல்ல பாலகனை அடக்கிய கொள்கையில் எடுத்தாள். பூதனை என்ன செய்ய பாருங்க, பாலகன் அழுகிறான் உடனே ஓடி போய் ஆவி அணைத்து அந்த பிள்ளையை எடுக்கின்றாள். ஏந்திலை மடியில் வைத்து இந்த பெண்கொடியால் பாலமுதம் தான் கொடுத்தாள். மாயவனாகிய கண்ணன் என்ன செய்யணும் பாருங்க, அவ பாலமுதம் கொடுத்தான். கண்ணன் என்ன செய்தான் பாருங்க, நல்ல தனத்திலே வாயை வைத்தான். நல்ல, அதாவது நல்ல பால் இருக்கக்கூடிய தனத்தில் வாயை வைத்தான். நஞ்சி தனத்தை தனம் பிசைந்து இடையிறுக்கி தனை பிசைந்து எம்பெருமாள் பால் குடித்தார். எப்படி நல்ல பால் குடிச்சிட்டு இருக்காரு, நஞ்சு பால் என்ன செய்வது, கரையோடு போகின்றது. இடையிறுக்கி தனம் பிசைந்து எம்பெருமாள் பால் குடித்தார். ஊனிருக்க உயிரை எல்லாம் பகவான் உண்டாரே எம்பெருமாள். அவளுக்கு உயிர் போ பால் குடிக்க குடிக்க, அதாவது ஒரு மனுஷனுக்கு ரத்தம் போக போக எப்படி இருப்பான், அதே போல் ஊனிருக்க உயிரை எல்லாம் உண்டாரே எம்பெருமாள். பொறுக்க முடியிலேயே பாலகனே என்று அழுது புலம்பி பூமியிலே விழுந்தாள். வானால் மருகுதடா வாயெடு பாலகனே, கண்மணியே வாயெடு, கார்குழலே வாயெடு,
அங்கம் பறக்குதடா, ஆவி துடிக்குதடா, பாதி நாடு என்ற ஆசையிலே வந்தேனே, மாயனென்று அறியாமல் மாபாவி பட்டுவிட வந்தேனே என்று அவள் கதறுகின்றாள், கதறி அழுகின்றாள். விடுவானா? பாரமலை போலேயே பட்டு விழுந்தாளே பூதனை. அந்தாவரிய உடம்பு எந்த மாயையிலையும் அந்த உடம்ப குறைக்க முடியாது இல்லையா? பூதனையால் பட்டு பூமியிலே தான் விழுந்தாள். இந்த பூதனையை கொண்டுகிட்டு அழகாக போய் என்ன செய்தான்? தொட்டில போய் இருந்து தொட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அது கிருஷ்ணன், கண்ணன், மாயவன் எண்ணி சொல்லக்கூடியதுக்கு அந்தஸ்து பொருந்திய கிருஷ்ணன் பச்சை பிள்ளையாகவேதான் பார தொட்டில் ஆடுகின்றான். சின்ன குழந்தையாக போய் தொட்டில் ஆடான். அந்த வேளையிலே அயோதை அங்கு வந்தாள். யோதையம்மா அங்க வாடா. வந்தவளும் பார்க்கையிலே மாண்டவனம் தன்னை கண்டாள். அவா தண்ணி எடுத்து எவ்வளவு சந்தோஷமா பிள்ளை வந்து பார்க்க வந்தான். பார்க்க இடத்துல சரியான ஒரு பொம்பளை செத்து கிடக்கா. வந்தவளும் பார்த்தபோது மாண்டவனும் தலை கண்டாள். கண்டு அந்த யோதையம்மன் தோகை அவள் ஏது செய்தாள். கண்டு அந்த யோதையம்மன் தோகை அவள் அபயமிட்டாள். ஊரில் பிணம் கிடக்குதல்லோ, ஐயா மார்களே, ஊரில் பிணம் கிடக்குதல்லோ, ஊரார் வெளி போகாதீங்க. பிரேயத்தை அடக்கும் ஒருவர் வெளியே கூடாது. அப்போது ஊரவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒரு 4-3 துண்டாக வெட்டி அவளை கொண்டு அடக்கம் செய்தார்கள். இப்படி பூதனையை அடக்க முடிந்ததும் இந்த பூதனையால் பட்ட செய்தி யாரு கேட்குது? மதுரையை ஆண்டு கொண்டிருக்கானே கஞ்சன், அவன் காதிலே கேட்கின்றான். பூதனையால் பட்ட செய்தி கேட்டதும் இனி யாரை அனுப்புவது இந்த பாலகனை கொல்வதற்கு? பாலகனை கொல்லாதவனா இருப்பான் போலுக்க. எண்ணி ஏற்ற பாலகனை கொல்லுவதற்கு வருத்தியவன் அசுரர்களை. எனுமை இவனை கொல்லனாக்கி அசுரர்கள் தான் இருக்காங்க. வருத்தி அசுரர்களை வருத்தி ஆழ்பாடி ஊரடியிலே அயோதை மனிதனிலே ஸ்ரீகிருஷ்ண பெருமாளும் அவனை நீங்கள் சென்று கொண்டதுண்டால் உங்களுக்கு வேண்டிய சன்மானங்கள் வழங்கப்படும் என்று சொல்ல, கஞ்சராஜன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் அசுரர்கள் என்ன செய்ய பாருங்க, அப்படியே நல்லதென்று நமக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரன்ட்டு அதிவிரைவாய் தான் நடந்தார். ஆழ்பாடி ஊரரிலே அயோதை வீடு வந்தான். வாசலிலே வாசல் முன் 2 மருது மரமாக நின்றார்கள். இந்த அசுரர்கள் என்ன இருக்காங்க, பாலகனை போய் கொல்ல போகல, 2 மருது மரமா வளர்த்தாங்க. மருது வளர்ந்து நிற்கு. அதையறிந்த மாயவரும் அதிவிரைவாய் ஏது செய்தார். இந்த மருதை முறிக்க வேண்டும், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனதிலே எண்ணி ஆழ்பாடி ஊரதிலே ஆயருட மனைதோறும் காட்சி வைத்த பால், கலையத்துறி மோர், நெய், உரியில் வைத்த வெண்ணெய், ஆவின் வெண்ணெய்களை திருடி உண்டார். இப்படி திருடி உண்டதும் ஏன் அவர் திருடி உண்டார் என்றால், இந்த மருதை முறிக்க வேண்டுமேயானால் கன்று கட்டும் கயிறு, அதாவது மாடு கட்டக்கூடிய கயிற்ற உரலிலே கெட்டி அந்த உரலையே அந்த மருத மரத்தில் அடித்தால் தான் இந்த அசுரர்களை கொல்ல முடியும். இதற்காக தான் களவுகளை எல்லாம் செய்தார். அப்போ உடனே என்னதான் அந்த யோதையமையாகப்பட்டவள் இடத்தில் முத்திடச்சி வந்து, அம்மா உன்னுடைய மகன் எங்கள் வீட்டிலே உள்ள பால், மோர், தயிர் எல்லாம் அந்த களவு செய்து போயிட்டான்.
இன்னொன்னு இவளுக்கு கோபம் வந்துட்டு, தொட்டில தூங்கக்கூடிய பாலையும் வீட்டுல உரியில நெய் இருக்கா தயிர் இருக்கானே பாத்துக்கிட்டு இருந்தான். களவு செய்த கள்ளனை நீ பிடிச்சிட்டு வந்தேன்னா அதுக்கு வேண்டி நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிவிட்டான். இவர்கள் எல்லாரும் வீட்டுல காவல் இருந்தார. அதே மாதிரி கிருஷ்ணன் அங்கே செல்லுகின்றான், களவு செய்கின்றான். அங்கே உள்ள காவல் இருந்த இடைச்சியர்கள் பிடித்து யசோதையை முன் கொண்டு நிறுத்துகின்றார்கள். யசோதை அந்த கந்து கட்டக்கூடிய கயரை எடுத்து கட்டினா, உரல்ல கட்டி அடிச்சான். அவன் அழுது அழுது உரல்ல இந்த மருதமரமா இருக்காமலே அசுரர்கள் அவனுக்கு கூட இழுத்து அந்த உரலை அவனும் மேல உரசவங்க 2 வரும் செத்து விழுந்தான். ஆகா, என் பிள்ளை கொல்லுக்கு என்னென்ன விஷம்லாம் போடானப்பான்னு ஓடி போய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு தன் வீட்டிலே சந்தோஷமாக இருக்கின்றாள்.